திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்டில் இந்த வார 67வது தென்முட்டாய் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் உங்கள் காசே பபித்தால் திருச்சியிலிருந்து. ஃபஸ்ட்டு யாரை வரப்போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியாதா? ஃபஸ்ட்டு யார் வரப்போகிறாங்கன்னா லித்திகா ஸ்ரீ தான் வரப்போகிறாங்க. வாங்க லித்திகா ஸ்ரீ, வந்து கதையை சொல்லுங்க. என் பெயர் லித்திகா ஸ்ரீ, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று ஒரு குட்டி கதையை சொல்லப்பட்டா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்து, ரொம்ப பயங்கரமான காடாம். அல்ல சீட்டா இருக்குமா, லயன் இருக்குமா, ராபிட் இருக்குமா, டாட்டாய்ஸ் இருக்குமா, ஸ்வான் இருக்குமா, ஆண்ட் இருக்குமா, எலிஃபண்ட் இருக்குமா, இது மாதிரி நிறைய இருக்குமா. ஆனால் அப்படி ஒன்றா நிறைய இருக்கும்போது, ஆனால் இந்த எலிஃபண்ட்டை பற்றி எவ்வளோ காலம் சேர்த்துக்க மாட்டாங்களாம். ஏன்னா இந்த எலிஃபண்ட் ஒரு காது வச்சாலே நம்ம எலும்பு வளைஞ்சிரும். அப்போ அதெல்லாம் எப்படி, அதனால இதுங்க சேர்த்துக்கலாம். ஏன் எலிஃபண்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ப்பா அப்படின்னு ராபிட் சொல்லுவான். இந்த ஆண்ட் சொல்லுவான், அவன் என்ன மிதிச்சான்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்க மிதிச்சாலே நான் சும்மா செத்துடுவேன். அப்போ இந்த யானை செத்தா டோட்டலாகவே செத்துடுவேன். அதே இந்த மனுஷங்களா இருந்தாலே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதனால சொல்லிக்கிட்டே எழுதுறான் ஆண்ட் மட்டும் நிறைய விஷயத்த. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த எலிஃபண்ட் காதல் வாங்கி, என்ன பட்ட கிண்டல் அடிக்கல அப்படின்னு இந்த ஆண்ட் எலிஃபண்ட் சொல்லிச்சோம். தேவையில்லை இல்லாமல் எங்ககிட்ட வந்து இப்போ வம்பு இருக்காத அப்படின்னு இந்த ஆண்ட் சொல்லிச்சான். எனக்கே பதில் கொடுக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட இங்கே இருக்காருப்பா. ஸோ நீ என் வீட்டை எங்ககிட்ட என் கிராமக்கிட்டே வந்துட்டா, அப்போனா ஆளையும் நாங்கள் அடிச்சிடுறோம் அப்படின்னு இது சொன்னிச்சேன். அதான் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு இது வேணும். உடனே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு லயன் வந்துச்சான். என்னப்பா ஒழுங்காவே ஏதோ நான் வந்தோடனே வேறு மாதிரி தெரியுங்க, அதுக்கு முன்னாடி ஏதோ பஞ்சாயத்து பண்ண மாதிரி பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு லயன் சொல்லிச்சான். அது ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட மறைக்கிற ஒன்று, உங்களுக்கு பர்த்டேக்கு என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே டேன்ட்டு சொல்லிச்சு, சூஜின்னு சொல்லிடு, அப்புறம் அவனை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னிச்சா. ஆமாம் லயன் அப்படின்னு இதுவும் சொல்லிச்சான். ஓகே என் பர்த்டே இன்னும் 4 டேஸில் வரப்போகுது, நல்லா யோசிச்சுங்க அப்படின்னு இதுவும் சொல்லிட்டு இதுவும் கொலை வெளியில் போயிட்டு இருந்தான். அப்போது இது சொன்னிச்சான் இந்த எலிஃபண்ட்டு, நாங்கன்னா ஒரு அடி வச்சாலும் எல்லாரும் வந்து போடுவீங்க, என்கிட்ட லைன் கிட்ட வர சீனை போடுறீங்களா, பார்த்துருவோம். அப்புறம் நாளைக்கு ரன்னிங் ரேஸ் வைப்போமா, அதில் டாட்டாஸ் ஜெயிச்சிச்சுன்னா நான் வின்னும், ஜெயிச்சிச்சுன்னா அது வின்னதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட எப்பயுமே வரமாட்டேன். அது நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் என்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு இது சீரியஸை போட்டுச்சான். சரி அதான் ஒன்று சொன்னியே அது போதும் அப்படின்னு இது சொன்னிச்சு. இதுவும் போயிடுச்சான். அப்புறம் மார்னிங்கு டாட்டாய் சொல்லிச்சான், ப்ளீஸ்ப்பா நான் வேணா ராபிட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சீக்கிரட்டாக சொல்லிட்டாங்களாம். உடனே டாட்டாய்ஸ் போய் சொல்லிச்சோம், நம்ம ராபிட்டை வச்சுக்கலாம், ஏன்னா நீனும் அழகும் ரொம்ப ஸ்பீடு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நான் ஸ்லோவு, ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதனால் நம்ம ராபிட்டே கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சா. உடனே ராபிட்டும் அப்போ ஓகேன்னு சொல்லல, இதுவும் ஓகேன்னு சொல்லிச்சான். எப்படியா இருந்தாலும் நானே ஜெயிக்க போகிறேன்னு ஓவர பில்லட் கொடுத்துச்சான். டக்குனுல ஸ்டார்ட் ஆகிடுச்சான். ராபிட் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருந்துறான். ஓடிக்கிட்டே இருந்தாங்களா இவங்க 2 பேரும். ராபிட் டக்குன்னு மூச்சு வாங்கினால அதுக்கிட்ட ஒரு வாட்டர் இருந்ததுன்னா கையில், அதை குடிச்சிக்கிட்டே விழுந்துச்சான். டக்குன்னு குடிச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துச்சான். வாட்டர் பாட்டில் விழுந்தா என்ன, நம்ம ஜெயிச்சாலும் கரெக்டு அப்படின்னு பூட்டிக்கிட்டே இருந்துடான். டக்குன்னு நின்றுச்சான், ஏன்னா கேமே முடிஞ்சிருச்சான். ஆனால் எலிஃபண்ட் ஜெயிக்கலையும், ராபிட்னா ஜெயிச்சிருச்சான். ஆனால் இது லைனுக்கு எப்பயோ தெரியும், ஏன்னா இவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டாங்க. என்ன எலிஃபண்ட்ஸ் அன்றைக்கி சொன்னால் நாங்கள் பெஸ்ட் இல்லை,
நீனா பெஸ்ட்டா, உலகத்தை உடச்சி போட்டுருவோண்ணா அப்படின்னு இந்த லைன் ஸ்டைலிஷாக சொல்லிச்சா. சரி இன்னொரு வயசு உனக்கும் எனக்கும் வச்சிடலாம் அப்போலாம் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே லாயன் கொள்ள வெறியில் உட்காந்துருந்துக்கா. கிரேஸ் ஜார்ஜான அப்படி இப்படி அப்படின்னு ரெண்டுக்குமே இருமல் வந்துக்கிட்டே இருந்தான். எலிஃபண்ட் கத்த கத்த இந்த லைனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே இல்லையா. இப்படி நீ பண்ணிட்டே இருந்தா லயனு. ஆனால் எலிஃபண்ட் வந்து அப்படின்னு அதோட வாய்ஸை கட்டிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு கேமும் முடிஞ்சிச்சான். அப்பையும் என்னோட டீம் தான் முடிஞ்சிச்சான். நான் என்ன ஜெயிச்சிச்சான். என்ன இது நான் ஜெயிக்காம போயிடுச்சான். ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன். அப்போ நான் எல்லாருக்கும் வச்சிருப்பேன்ல அந்த டோட்டல் ஸ்கோர் ஆண்ட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்க ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அப்போது தம்பி என்ன விட்டுட்டிங்களா. நானும் அப்புறம் நானும் எலிஃபெண்ட் தான் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓடினாங்க. எல்லாருக்கும் கேன்சல் பண்ணல. நம்மளோட ஆண்ட் டீம் தான் ஜெயிச்சிச்சான். லயன் டீம் தான் எலிஃபெண்ட்லாம் முடிச்சுவாங்க வந்துடும். சரி சரி அப்போனா இப்படி பண்ண மாட்டோம் நீ அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் ரேபிட். சாரிப்பா நானா உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன் அப்படின்னு மூச்சாங்க சொன்னிச்சான். அப்புறமேலு இது மட்டும்தான் நான் அவன் வாயில் சொல்ல வச்சோம். நீனா இங்கே அப்படின்னு சொன்னிச்சான். சாரிப்பா என்ன பண்ணுங்க. அப்புறம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் முக்கியம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா. அடுத்தவங்க சின்னவங்க பெருசுன்னு பார்க்கக்கூடாது. ஆளை வச்சு முகத்தை வச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு இவங்க சின்னதாக இருக்காங்க ஸ்லோவாகவும் ஓடுறாங்க அதை வச்சு பார்க்கக்கூடாது. எப்பயும் நம்மளோட ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும். அதோட வெத்தலையில் யாரும் இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. சூப்பர் லத்திகா ஸ்ரீ, நீங்கள் ரொம்ப அருமையாக கதை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன கதையும் அழகாக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன விதமும் அழகாக இருந்துச்சு. அங்கே ரேபிட்டுக்கும் எலிஃபெண்ட்டுக்கும் ரேஸ் மாதிரி கதையில் சொல்கிறது அப்படியே ரேஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக நல்ல எனர்ஜெட்டிக்காக சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் சொல்ல போகிறாங்கன்னா சுபிக்ஷா தான் சொல்ல போகிறாங்க. வாங்க சுபிக்ஷா, உங்கள் கதையை சொல்லுங்க. என் பெயர் சுபிக்ஷா. இன்று கதை சொல்ல போகிறேன். தலைப்பு நீயா நானா. இது எனது 4ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருந்து சொல்கிறேன். ஒரு ஊர்ல 2 பூனைக்குட்டி இருந்துச்சு. 2 பேரும் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீயா நானா என்று போட்டி போடுவாங்க. ஒரு நாள் 2 பூனைகளும் மீன் பிடிக்க ஆத்துக்கு போனாங்க. போகும்போது யாரு அதிகமான மீனை பிடிக்கிறாங்க பார்க்கலாம் என்று விவாதம் பண்ணிக்கிட்டே போனாங்க. ரொம்ப நேரமா 2 பேரும் படகுல தனித்தனியா தூண்டில் போட்டு பார்த்தாங்க. மீன் கிடைக்கல. 2 பேரும் ரொம்ப டயர்டா ஆயிட்டாங்க. 2 பூனை குட்டிக்கும் மீன் கிடைக்கல. அப்போ திடீர்னு ஒரு பூனைக்கு மீன் தூண்டில்ல மாட்டிச்சு. ஆனா அத
பிடிச்சு மேலே இழுக்க முடியல. அப்போ பூனை இன்னொரு பூனைய துணைக்கு கேட்டுச்சு. அந்த பூனையும் ஓடி வந்து தூண்டில இழுத்துச்சு. அப்போ அதுல ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. இப்போ இந்த 2 பூனையும் ஹாப்பியா அந்த பெரிய மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றால், எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தால் நமக்கு நன்மை. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹாய் சுபிக்ஷா, எப்படி இருக்கீங்க? உன் கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒற்றுமையாக இருந்தால் என்ன விஷயம் சாதிக்கலாம். அதுபோல் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். உங்களுக்கும் எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதெல்லாம் இருக்கட்டும், நடுவில் யார் பேசினா தானே பார்க்குறீங்க? இன்னொரு தொகுப்பாளர் காசே கதிரவன், அதாவது எங்கள் அண்ணன். அண்ணே, அதுக்கு யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு யாருன்னு தெரியலையே பபிதா. சரி வா, நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் அஸ்வின். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அக்கா பக்கம் குழந்தை பழந்தன்னு பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு அண்ணாவும் தம்பியும் இருந்தாங்க. இப்போ அந்த அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேரும் மரம் வளர்க்கலாம் அது சொல்கிறாரு. அப்போ தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு வளர்க்குறான் சொல்கிறாரு. அவங்க ஓகே, நாளைக்கு நம்ம வளர்க்குறான் சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, காலையில் 6 மணிக்கு இருந்தோடனே விதை எடுத்துக்கின்னு வந்தாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து என்ன செடி கேட்டாங்க? ஆப்பிள் செடி சொன்னான். ஓகே. அப்போ என்ன பண்ணான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடுச்சு. பெருசாகும்போது அவங்க அம்மா அப்பாலாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது பக்கத்து வீட்டாண்டி வந்து கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆப்பிள் தரீங்களா? என்ன சொன்னாங்கன்னா, நான் தரேன் சொல்லிக்கிறாங்க. அவங்கள கொடுத்துட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மற்றவங்களாம் எல்லாரும் வந்து அவங்க கையில் கேட்குறாங்க. அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும் அது சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு மற்றவங்க கொடுக்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த ஆண்டி பண்ணாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க தேங்க்யூ, அது மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ. உங்கள் கதை ரொம்ப அழகாக இருந்துச்சு அஸ்வின். இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமா? யாரு? நம்ம கனிஷ்கா பாப்பா தான். கனிஷ்கா கிட்ட ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அவங்கள கதை சொல்ல சொன்னால் பாட்டாவே பாடிடுவாங்க. வாங்க கனிஷ்கா சொல்கிற பாட்டை கேட்கலாம். சூப்பர் கனிஷ்கா, நீங்கள் சொல்கிற பாட்டு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. எங்கள் அம்மாவும் எனக்கு இப்படி தான் சொல்லி தருவாங்க இந்த பாட்டை. சூப்பராக பாட்டிருக்கீங்களே. உங்களுக்கு எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ அடுத்து யார் கதை சொல்ல போகிறான்னு பார்த்தோன்னா, நம்ம கனிஷ்கா பாப்பா தான் திரும்ப அந்த பாட்டு பாட போகிறாங்க. அது என்ன பண்ணி திரும்ப போய் கேட்போமா? What is that to eat, puppy? What is cooking in the pot? It is creepy, yummy.
very hot. And macaroni and cheese. Mummy, can you serve some please? Thank you. சூப்பர் கனிஷ்கா பாப்பா, நீங்கள் இங்கிலீஷில் அழகாக பாட்டு பாடியிருக்கீங்க. இதே மாதிரி நிறையா பாடணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமாண்ணா? எனக்கு தெரியாதே பபி. சரி, நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? சரி அண்ணா, கதைக்குள்ளேயே போய் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் PM சாயஷித். நான் 7ஆம் வகுப்பு சுஜை பொதுப்பள்ளியில் படிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா, நியாயமான தீர்ப்பு. ஒரு செழிப்பான ஒரு கிங்டமில் ஒரு 2 விமன் இருக்காங்க. அந்த 2 விமன் வந்து கிங் சாலமன் அப்படின்னு ஒரு கிங்கோடைய மாளிகைக்கு வெளியே சண்டை போட்டுக்கிறாங்க. இதுதான் என்னோட குழந்தை, இதுதான் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. வெளியே உள்ள காவலாளி ஏன் அப்படி சண்டை போடுறாங்க, சரி நம்ம கிங் சாலமன் கிட்ட கூட்டிகிட்டு போவோம், அவர் வந்து நியாயமான தீர்ப்பை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற காவலாளி வந்து அந்த கிங் சாலமன் முன்னாடி நிறுத்துறாரு. அப்புறம் கிங் சொல்கிறாரு, காவலாளி எதுக்கு இந்த 2 விமனை இங்கே கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சாலமன் சொல்கிறாரு. அது வந்து இந்த 2 விமனும் உங்களுடைய மாளிகைக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் என்னோட குழந்தை, இதுதான் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நியாயமான தீர்ப்பு சொல்லுவீங்கள்ல, எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. அப்புறம் கிங் சாலமன் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சாலமன் கேட்குறாரு. இல்லை கிங் சாலமன் ஐயா, இதுதான் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமன் சொல்கிறாங்க. இன்னொரு விமன் வந்து இல்லை இதுதான் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் அவங்க கிங் சாலமன் முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க சண்டை போடுறத பார்த்து இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்புறம் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சாலமன் சொல்கிறாரு. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காவலாளி எங்கே வாங்க, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் 2ஆ வெட்டி ஒரு விமனுக்கும் இன்னும் ஒரு பாதி, இன்னொரு விமனுக்கு ஒரு பாதின்னு சொல்லிட்டு தர சொல்கிறாரு. அப்புறம் ஒரு விமன் வந்து கப்சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு விமன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் நீங்கள் அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமன்கிட்ட கேட்குறாங்க. இல்லை இதுதான் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விமன்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்க, அவங்க அழுகும் போது நீயும் வந்து அழுகலாம்ல, நீ இந்த குழந்தையோட அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த விமனும் இல்லை இந்த குழந்தையோட அம்மா நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாக சொல்கிறாங்க. இந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்கட்டும், அவங்கள்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாக ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து சாலமன் சொல்கிறாரு, இவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சாலமன் வந்து உத்தரவு போடுறாரு. இதுலேருந்து உங்களுக்கு கதையில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சாய் ஹர்ஷித், நீங்கள் ரொம்ப அழகா ராஜாவையும் இன்னும் 2 உமனையும் வச்சு கதை சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியும். யாருன்னா தமிழரசு தான் கதை சொல்ல போகிறாங்க. வாங்க தமிழரசு, கதை சொல்லிட்டு போங்க. என்னுடைய பேர் கே தமிழரசு. நான் 8வது படிக்கிறேன். என்னோட ஏஜ் வந்து 13. நான் டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்டர் 2. நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை எல்லாம் கேளுங்க. ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து யோனா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட வந்து கடவுள்லாம் அவர்கிட்ட பேசுவார். அதனால் பேசணும் போது ஒரு ஊரில் வந்து அங்கே வந்து அந்த ஊரில் வந்து தப்பாக நடக்குது, கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்களே கொலை பண்ணிக்கிறாங்க, அது மாதிரி தப்புலாம் நடக்குது.
அப்படின்னு கடவுள் சொல்றாரு யோனா கிட்ட. அந்த யோனா என்ன பண்றான், அந்த ஊருக்கு போறான். அந்த ஊருக்கு போட்டோம்னா கப்பல்ல தான் போகணும். அந்த ஊருக்கு போட்டோம்னா நடந்துதான் போகணும். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த ஊருக்கு போகாம கப்பல்ல இருந்து வேற ஊருக்கு போறான். வேற ஊருக்கு போகும்போது என்ன பண்றாங்க, கடவுள் வந்து சொல்றாரு, கடவுள் வந்து சொல்ல என்ன பண்றாருன்னா அந்த கடல்லே சூறாவளி மாதிரி உருவாக்கி அந்த கடல் வந்து கப்பல் வந்து ஆடுது. அந்த ஆடும்போது என்ன ஆகுது, அந்த யோனா மட்டும் நல்லா தூங்குறாரு, மிச்சம் எல்லாம் அந்த பயத்துல வந்து இருக்காங்க. அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, யோனா அந்த வந்து சீட்டு குளிக்க போடுறாங்க, யாரால இந்த புயல் நடக்குது அப்படின்னு சொல்லி. அந்த 4 பேர் இருக்காங்க, 4 பேர் சீட்டு குளிக்க போடுறாங்க. அதுல வந்தா யோனான்னு வருது. அப்ப வந்து யோனாவை எழுப்புறாங்க, யோனா எங்க புயல் வருது, நீயா தூங்கிட்டு இருக்க, ஏஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, யோனா சொல்றாரு, கடவுள் என் மேல கோவமா இருக்காரு, நீங்க வந்து என்ன கடவுள் தூக்கி போடுங்க, கடவுள் தூக்கி போட்டா இந்த சுனாமி எல்லாம் நின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட சரி நம்ம கூட வந்து சேர்றாங்களே, சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த யோனா வந்து கடல்ல தூக்கி போடுறாங்க. கடல்ல போட்டோன்னா அது ஒரு பெரிய மீன் வந்து அவர் வந்து முழுங்கிடுது. அவர் மொத்தம் 3 நாள் இருக்காரு, அந்த மீன் வயிற்றுல வந்து 3 நாள் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க கடவுள்கிட்ட கெஞ்சிறாரு, கடவுளே நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு 3 நாளா தொடர்ந்து அதே கேட்டுருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, கடவுள் மறுபடியும் அதே அந்த மீனை வந்து ஒரு ஐலாண்டு இருக்கு, அந்த ஐலாண்டுல வந்து கக்குது அந்த அவரை வந்து. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, அது வந்து கடவுளுக்கு பிடிக்கல, கடவுள் வந்து இந்த ஊரை அழிச்சிட போறாரு, நீங்க இந்த மாதிரி தப்புனா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, அந்த கடவுள் மேல பயந்துக்குன்னு எந்த தப்பா பண்ணாம இருக்காங்க. இதோட மாடல் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து கடவுள் சொன்னா செய்யணும். அதே மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப தப்பா பண்றாங்களா, அவங்கள வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். சொல்ற பச்சு கேட்கலன்னா விட்டுடணும். சூப்பர் தமிழரசு, உங்கள் கதை ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சி குழுவு சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் இருந்து கதை சொல்ல போகிறாங்கன்னா நம்ம தேவஸ்ரீ பாப்பா தான். அவங்க என்ன கதை சொல்கிறான்னு பார்க்கலாமா, வாங்க. My name is Devasti, 7th standard, Turning Point Educational Trust, Center 2. ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன ஊர் இருந்துச்சா, அதில் சின்ன கிராமம் இருந்துச்சா. அந்த கிராமத்திலே ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் தான் ஒரு 3 பசங்க வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்களுக்கு அப்பா இல்லையா, அம்மா மட்டும்தானா, 3 பொண்ணுங்க. அவங்க அம்மா வந்து வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்களாம். ஒரு நாளைக்கு சம்பளமே 100 ரூபா தானா. அதை வச்சு தான் சாப்பாடு, நோட் புக்கு எல்லாமே வாங்குறாங்களாம், சாப்பிட்றாங்களாம். இதனால ஒரு நாள் வந்து அவங்க பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் வந்து அஸ்வினியா. அம்மா நான் படித்து நான் டாக்டர் ஆக போகிறேம்மா அப்படின்னு சொல்லிச்சான். செகண்ட் பொண்ணு பேர் வந்து அக்ஷிதாவான். அந்த பொண்ணு சொல்லிச்சா, அம்மா நான் படித்து போலீஸ் ஆக போகிறேம்மா இருந்துச்சான். தேர்டு பொண்ணு வந்து அரிதாவான். அந்த பொண்ணு சொல்லிச்சான், அம்மா நான் படித்து கலெக்டர் ஆக போகிறேம்மான்னு சொல்லிச்சான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லதாம்மா இருக்குது, அதுக்காக நம்மக்கிட்ட காசும் எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் வந்து அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அவங்க அம்மாவை எழுப்புனாங்களாம். அம்மா எழுந்துறீங்கம்மா, அம்மா எழுந்துறீங்க சொன்னாங்களாம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைம்மா, நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கம்மான்னு சொன்னாங்களாம். சரின்ட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு என்ன பண்ணாங்களாம், நம்ம எதுனா ஒரு வேலை பார்க்கலாம், அம்மா தான் உடம்பு சரியில்லை படுத்துட்டாங்க, தங்கச்சிங்களை யார் படிக்க வைப்பாங்க, அதில் நம்மளும் ஒரு வேலைக்கு போகலான்ட்டு எல்லாரும் வீட்டையும் போய் ஒரு வேலை கேட்டாங்களாம். ஒரு வீட்டில் வேலை கிடச்சிச்சா பக்கத்து வீட்லேயே. சரின்ட்டு அங்கே போய் வேலை செஞ்சாங்களாம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா தராங்களாம். சரின்னு ஓகேன்ட்டு அவங்களும் வேலை பார்த்தாங்களாம். வேலை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வேலைக்கு போகிறாங்களாம். காலையிலேயும் வேலைக்கு போயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சா, எல்லாத்தையும் அந்த 200 ரூபா சேர்த்து வச்சு காசு வந்து அவங்க தங்கச்சிங்களாம் படிக்க வச்சு அஸ்விதா வந்து போலீஸ் ஆயிட்டாலாம், அரிதா வந்து கலெக்டர் ஆயிட்டாலாம். அதுக்கப்புறம் இவங்க நினச்சாங்களாம், நம்ம அக்கா வந்து நம்மளை படிக்க வச்சு கலெக்டரில் போலீஸும் ஆக்கிட்டாங்க, நம்மளும் அக்காவை படிக்க வச்சு
டாக்டர் ஆக்கணும், அவங்க ஆசையை நிறைவேற்றணும் சொன்னாங்களாம். அதேமாரி அவங்க அக்காவையே பாட்டிக்கு வச்சு டாக்டர் ஆக்கிட்டாங்களாம். தேவஸ்ரீ பாப்பா, கதை சூப்பராக சொல்லியிருக்கீங்களே. இதே மாதிரி இன்னும் நிறையா கதை சொல்ல எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இப்போ அடுத்து யாரை கதை சொல்ல போகிறோம் தெரியுமா பபிதாரணி? தெரியும் அண்ணா. யாருன்னா நிஷா தான் சொல்ல போறாங்க. வாங்க நிஷா, கதையை சொல்லுங்க. என் பேர் நிஷா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றத்தில் நிதித்துறை அமைச்சராக இருக்கேன். இப்போ ஒரு ஊரில் வந்து அண்ணன் தம்பி ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்துச்சான். அந்த குடும்பத்தில் வந்து அவங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்களாம். அந்த ஸ்கூலில் வந்து சயின்ஸ் சார் என்ன கேட்டார்னா, இந்தமாரி வாழை மரம் எப்படி வைக்கணும், வச்சு எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கேட்டாராம் அந்த சயின்ஸ் சார். அதுக்கு எல்லாம் சிரிச்சானுங்களாம். வாழை மரத்தை அதை நட்டி அப்படியே தண்ணி ஊற்றணும் அப்படின்னு எல்லாரும் கலாச்சிருந்தாங்களாம் சார். அதுக்கு சார் என்ன சொன்னார், ஏன் இந்தமாரி நீங்கள் கத்தினே இருக்கீங்க, கத்தாதீங்க அப்படின்னு சார் சொன்னாராம். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா, சார் நான் சொல்லட்டுமா சார் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுப்பா, உனக்கு முடிஞ்சதை சொல்லு அப்படின்னு சார் சொன்னாராம். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, சார் வாழை மரத்தை நேராக வெட்டி தான் நடுவில் இது பண்ணி தான் சார் தண்ணி ஊற்றணும் அப்படி அவன் சொன்னான். சாருக்கு ரொம்ப கோவமாயிட்டாரான். அவன் கலாச்சதுனால ரொம்ப கோவமாயிட்டாரான். அதுக்கு இன்னொரு பையன் ஒரு பொண்ணு சொல்லிச்சான், சார் வாழை மரத்தை ஒரு இதுவாக பகுதியாக கட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றணும் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். அப்புறம் கிளாஸே அந்த பொண்ணுக்கு கிளாப் தட்டினாங்களாம். இந்த பொண்ணு எப்படி சொல்லுது, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒன்றா தானே சொல்லித்தரேன், உங்களுக்கு வேறு மாரி அந்த பொண்ணுக்கு வேறு மாரி சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த சார் சொன்னார். அப்புறம் பெல்லம் அடிச்சிச்சான். அப்புறம் இங்கிலீஷ் சார் வந்தாராம். இங்கிலீஷ் சார் வந்தோடனே எல்லாம் டெஸ்ட்டுக்கு படிங்க அப்படின்னாராம். அதுக்கு அந்த பசங்களாம் சொன்னான், சார் படிக்கல சார். அதுக்கு கேர்ள்ஸுன்னு சொன்னாங்களா, சார் படிக்கல சார். அதுக்கு பாதி பசங்க படிச்சுட்டு பாதி பசங்க படிக்கல. அது அப்புறம் சார் என்ன சொன்னார், நல்லா படித்தாதான் திறமையாக முடியும். அப்புறம் அடுத்த நாள் ஆயிடுச்சான், ரீடிங் டெஸ்ட் வச்சான். செம்மையாக கிளாஸே படித்தாங்களாம். அப்புறம் பாதி பேர் நின்ட்டாங்களாம். நின்ட்டு அப்புறம் இதுவாயிடுச்சான். அப்புறம் தான் கிளாஸே நல்லா பேர் வாங்கி இதுவாகினாங்களாம். நன்றி, வணக்கம். சூப்பர் நிஷா, உங்கள் கதை ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் வர போகிறாங்கன்னா, யோகேஷ் தான் வர போகிறாங்க. வாங்க யோகேஷ், கதையை சொல்லுங்க. என் பேர் யோகேஷ். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்டர் 2 படிக்கிறேன். அங்கேருந்து நான் பேசுகிறேன். இது வந்துட்டு நான் புக்கிலேருந்து ஒரு ஸ்டோரி படித்தேன், அதை நான் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஒரு பையன், ஒரு அம்மா, ஒரு அப்பா இருக்கிறாங்க. அந்த பையன் பேர் வந்துட்டு முத்து. ஆனால் அந்த பையன் வந்துட்டு நல்லா தொழிலெல்லாம் பார்ப்பான். ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு முட்டை வியாபாரம் பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்ச நாள் முட்டை வியாபாரம் பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்களாம், ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாங்களாம். அப்போ வந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்களாம், நீ என்ன பண்ணுறடா, இந்த முட்டை வியாபாரத்தை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு நாளைக்கு நைட்டு வருவேன், நீ இன்னைக்கு இந்த தொழிலை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னோடனே அங்கே ஒரு கோழி முட்டை போட்டுன்னே இருந்துதான். அது ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். கலெக்ட் பண்ண ஒரே ஒரு வாட்டி தங்க மூட்டை போட்டுச்சான். அந்த தங்க மூட்டையை எடுத்து வச்சுட்டு அப்போன்ட்டு என்ன தங்க மூட்டை போட்டிருக்கு, செம்ம அதிசயம், எப்படி தங்க மூட்டை போட்டிருக்கு, சரி நம்ம இந்த முட்டையெல்லாம் விற்றுட்டு வரலாம், இந்த தங்க மூட்டையை எடுத்து விற்றுட்டு வந்துட்டு அதுக்கம்மா என்ன முட்டை போட்டுருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு முட்டையை போய்
விற்றுட்டு வரப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நான் நாளைக்கு காசு தரேன், எனக்கு காசு மட்டும் இல்லை, எனக்கு 2 முட்டை மட்டும் தாங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை முட்டைலாம் தர முடியாது, நீங்கள் காசு கொடுத்தா தான் நான் முட்டை தருவேன் அப்படின்னோடனே, சரி வேணாம் போங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்களாம். அப்போ வந்துட்டு அவங்க முட்டை வியாபாரத்தை விற்றுட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பார்க்குறாங்களாம், இன்னொரு தங்க முட்டை போட்டிருக்கான். சரி 1 hour ஆயிருக்கு, 1 hourக்கு முட்டை போகுது, இது இப்படியே போயிருந்தா எப்போ நான் பணக்காரனா வருது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த கோழியை படுக்க போட்டு அறுத்துடுறானா. அறுத்து வயிற்றுல எத்தனை முட்டை இருக்கோ எடுக்கலான்னு அறுத்து பார்க்குறான். வயிற்றுல முட்டையே இல்லையாம். அதுமாதிரி அந்த கோழியை இறந்துச்சான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப ஆசைப்படக்கூடாது. நம்ம தங்கமாக இருந்தாலும் வைரமாக இருந்தாலும் ஆசைப்படாத, லிமிட்டாக எல்லாமே வச்சுக்கணும். பெரியவங்ககிட்ட ரொம்ப எதிர்த்து பேசக்கூடாது. சூப்பர் யோகேஷ். நீ சொன்ன கதையில் நாங்கள் என்ன செஞ்சிடோன்னா, பேராசை பெரிய நஷ்டம் என்னும் இந்த மாதிரி நிறைய கதை சொல்ல எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த வாரத்தில் நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இந்த வார கதையெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா வண்ணத்து பூச்சிகள் எஃப்எம்க்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதே மாதிரி நாங்கள் அடுத்த எபிசோடோட உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காசை பவி தள்ளி திருச்சியிலிருந்து. நான் உங்கள் காசை கதிரவன். இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.